திரு புரட்சி கவிதாசன், இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கேள்வி பிரதானமா என்ன எழுகிறது அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? மகிழ்ச்சிங்க. நம்ம சகோதரர் கனகராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சுமத்தி இருக்கிறார். அவருக்கு உரிமை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு, அதனால அவர் செய்யட்டும். எங்களை பொறுத்தவரையில போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், எல்லாம் கண்ணனுக்கே அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா நீண்ட ஆலோசனைக்கு பிறகு களத்தை புறக்கணிக்க வேண்டுமா வேண்டாமா என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்கவில்லை. ஒரு தீர்க்கமான ஆலோசனைக்கு பிறகு ஐஎன்டிஏ கூட்டணி இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு கலைந்து, அதாவது கருக்கலைப்பு மாதிரி போன தேர்தலுக்காக கூடினோம், தேர்தல் முடிந்து விட்டது, எனவே நாம் பிரிந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி மாதிரியான மிக மிக ஒரு அற்ப ஆயுள் கூட்டணியோ தற்காலிக கூட்டணியோ அல்ல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. அதனாலதான் தனித்து பாஜகவுக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அதையெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு நன்கு ஆலோசனை செய்து பரிசீலனை செய்து தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இதுல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று வள்ளுவர் சொல்லுவார். அதனால அஞ்ச வேண்டிய நேரத்துக்கு அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சித்தான் தீர வேண்டும். இது வீரர்களுக்குள்ள தகுதிகள்ல இது ஒண்ணு. இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அச்சம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சுதான் தீர வேண்டும். நீங்க சொல்ற அச்சம் என்பது இந்த கட்சியுடைய சித்தாந்த பலத்தையோ அல்லது இந்த கட்சியுடைய அமைப்பு பலத்தையோ அல்லது பிரச்சார பலத்தையோ எதிர்கொள்வது அல்ல. சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிஷினரியும் ஈரோட்டிலே இறக்கப்படும். அது மிஸ்யூஸ் செய்யப்படும், துஷ்பிரயோகம் செய்யப்படும். அதே மாதிரி மணி அண்ட் மசில் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 விஷயங்களை எங்களுடைய தலைவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஒன்று, அரசு எந்திரம் தவறாக பிரயோகப்படும். அதே மாதிரி பணம் மற்றும் பலம் பிரயோகப்படுத்தப்படும் அப்படின்னு. நண்பர் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை சொல்றேன். அது வாக்காளர் பட்டியல் என்று நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் வாக்காளர்களுக்கு பட்டி அப்படின்னு உருவாக்கின உலக அதிசயங்கள் ஒன்று ஈரோடு கிழக்கு தேர்தல். வாக்காளர்களை பட்டியல், ஆட்டு மந்தையை போல மாட்டு மந்தையை போல பட்டியல் அடைத்து வைத்து திருமண மண்டபங்களிலே அடைத்து வைத்து அவர்களுக்கான எல்லா விதமான போகத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து பெற்ற வெற்றி இந்த வெற்றி. எனவே அந்த வெற்றி அற்ப ஆயுளிலே முடிஞ்சு போச்சு. ஒரு கிளாரிட்டி மட்டும் நான் எடுத்துக்க விரும்புறேன். நீங்க அதிமுகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு அறிக்கையும் பாஜகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு அறிக்கையும் ரெண்டையும் சேர்த்து வாசிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்ட மாதிரியான எந்த வார்த்தைகளும் பாஜக மாநில தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட அறிக்கையில் இல்ல. நீங்க அந்த கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பட்டியல் அடைத்து வைத்தார்கள் அப்படிங்கிற விவரம்லாம் இருக்கு. நீங்க பட்டியலிட்டீங்க இல்லையா சில விஷயங்கள், அது தொடர்பாக எதுவும் அந்த அறிக்கையில் இல்ல. உங்க கவனத்துக்காக சொல்றேன். இல்ல, எங்க தலைவர் இன்று நீங்க ஆங்கில செய்தி ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பதில நீங்க பாருங்க. அந்த பதில்ல there are 3 features, 3 வகையான காரணங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று மணி பவர், அடுத்து மசில் பவர், அடுத்து மிஸ்யூஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் மிஷினரி அப்படிங்கிற பட்டியெல்லாம் நான் விமர்சனத்திற்காக சொன்னது இந்த விஷயங்கள் தான். இப்ப இதுல என்னன்னா, அதிமுகவுடைய கேஸ் என்னன்னா, நான் தொடக்கத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன், அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்க கருத்துக்களை தொடருங்க. அந்த அறிக்கையில ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியல, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்கும். இல்ல 2 விஷயம். அதாவது ஏன் அப்படின்னா, இடைத்தேர்தல் என்பது ஒரு ஆளுங்கட்சிக்கான உரைகள் அப்படின்னு ஆரோக்கியமா பார்த்த காலம் போய் ஆளுங்கட்சிக்கான பரீட்சை
அந்த பரீட்சையை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க எல்லை தாண்டி செயல்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ மூத்த, அதாவது ஈரோடு என்பது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சர்ச்சை நாயகனாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பிறந்த பூமி. எழுத்தை ஆமா, இன்னைக்கு பெரியார் வந்து சர்ச்சை நாயகனாக மாறி இருக்கிறாரு. ஆமா, அது அது வேற விஷயம், வேற தலைப்பு, நீங்க வைங்க பேசுவோம். இல்ல வேற தலைப்புல நிறைய பேசிட்டோம். இல்ல நீங்க நீங்க உங்க கருத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அடைமொழி கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சர்ச்சை நாயகன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காங்கிறதையும் உங்களுடைய தரப்புக்கே விட்டுருங்க. நான் கேட்கிறேன், தமிழ் சமூகம் மானமும் வீரமும் காதலுமாக வாழ்ந்த சமூகங்க. சரி, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டுங்க. தமிழ் சமூகத்தினுடைய முகவரி எது என்றால் மானம் பெரிதா, வீரம் பெரிதா, அது மாதிரி காதல் எவ்வளவு உன்னதமானது, மனிதாபிமானம், மானுடம் எவ்வளவு உன்னதமானது என்ற குறியீடுகளோடு வரக்கூடிய கிழக்கிய, அதாவது கீழே தேசத்து தத்துவ மரபுகள்ல தமிழ் மரபு வருது. ஆனா நம்ம வந்துரும் ஈரோடுன்னு சொன்னதுனால நீங்க பெரியாருக்கும் போயிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். சகோதரி வந்துடலாம் அப்படின்னு பார்க்கிற பார்வை என்பது வெளிநாட்டு பார்வை. சரி, நம்ம வந்துருவோம். நமக்கு இடைத்தேர்தலுக்கு வந்துடலாம். அதுல வந்து தகப்பனாரு, தாயி, அம்மா, தங்கச்சி என்றெல்லாம் எல்லை வகுக்க வேண்டியதில்லை, இலக்கணம் வகுக்க வேண்டியதில்லை என்று தந்தை பெரியார் சொல்லி இருக்கிறார். சரி, அதுதான் சகோதரர் சீமான் சொல்லி இருக்கிறார். சரி, வந்துருவோம். சர்ச்சையா இருக்கிறது. அதுக்கு கூட நம்ம திரும்ப ஆதாரம் கேட்டாங்க. இன்னும் ஆதாரம் திரு அண்ணாமலையும் ஆதாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. இதுவரை யாரும் ஆதாரம் கொடுக்கல. நம்ம ஆதாரம் கொடுத்துட்டா தொடர்பா ஒரு விவாதம் வைப்போம். திரு புரட்சி கவிதாசன் நம்ம பேசுவோம். இடைத்தேர்தலுக்கு வந்துடலாம். இப்ப ஒரே ஒரு நிமிஷம், அதாவது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சில மணி துளிகளுக்கு முன்னாடி பாலியல் குறித்து தந்தை பெரியாருடைய கட்டுரை என்பது விஞ்ஞான பூர்வமானது அப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் கேட்கிறது ரொம்ப நேரடியான கேள்வி. நீங்க குறிப்பிடக்கூடிய கருத்துக்கான ஆதாரம் தான் கேட்கப்பட்டது. அந்த ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக திரு அண்ணாமலை சொன்னார், வெளியிடுகிறேன் என்று சொன்னார். அவரை இன்னும் வெளியிடல. வெளியிடட்டும், நம்ம அது தொடர்பாக ஒரு விவாதத்துல பேசுவோம். இடைத்தேர்தலுக்கு வந்துடலாம். இடைத்தேர்தல்ல அதனால வந்து அதிமுக சொல்லி இருக்கிற கான்செப்ட் வந்து நாங்கள் பதுங்குகிறோம், பின்வாங்கவில்லை, பதுங்கி பாய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாடல் எல்லாம் பயன்படுத்தலாங்க. நாங்க வெரி கிளியர். அதாவது இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்க போகுது. சரி, இந்த சட்டமன்றத்திற்கான ஆயுள் ஒரு வருஷம் தான். அப்ப இது வந்து இது முழு பருவமா, ஒரு குறை பருவம் தானே. அதத்தான் எங்க தலைவர் வந்து இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னார். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த பொது தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த மாதிரி இல்ல, அப்படித்தானே? இல்லங்க, அது கூட வந்து ஒரு அவகாசம் இருந்ததுங்க. விக்கிரவாண்டிக்கும் நீங்க ஈரோட்டுக்கும் வேறு வித்தியாசம். நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதுல வந்து ஒரே வருஷம் தாங்க. இப்பவே எலெக்ஷன் ஃபீவர் வந்து எல்லாருக்கும் இன்ஃபெக்ட் ஆயிருச்சுங்க. எல்லாருமே எப்போது தேர்தலை அறிவித்தாலும் சந்திக்கக்கூடிய கட்சி பாஜக சொல்றீங்க. அப்படின்னா ஏன் இடைத்தேர்தலை கண்ட அச்சம் எல்லாம் நீங்க சொல்ற நீங்க உங்க வார்த்தையிலே சொல்லணும்னா ஏன் அஞ்சுவது? ஏன் இல்ல அஞ்சுவது? அஞ்சாமை பேதமை. சரி, செய்யத்தக்க செய்வதனாலும் கெடும், செய்யாமை செய்வதனாலும் கெடும் அப்படி சொல்லிருக்காரு. அதனால எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டாலும் தப்பு, எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் தப்பு. அதனால அஞ்ச வேண்டிய விஷயத்துக்கு அஞ்சித்தான் தீரணும். அதனால இதுல ரொம்ப நாங்க வந்து கிளியரா இருக்கோங்க. நாங்க இந்த ஒரு சீட்டை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த ஒரு சீட்டை வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் நடக்க போதா? இல்ல. சரி, இந்த ஒரு சீட்டை வந்துட்டு திமுக தன்னுடைய உரைகள்லாம் தன்னுடைய அக்கினி பரீட்சையா பாக்குற இந்த ஒரு சீட்டை அவங்க விட்டுருவாங்கன்னா? நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க. சரி, நீங்க சொல்ல இந்த காரணங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இதே காரணத்தை தான் அதிமுக இப்ப புறக்கணிப்புக்கு என்ன காரணங்களை சொல்றாங்களோ அதே காரணங்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் சொன்னாங்க. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக அங்கு போட்டியிட்டது, வேட்பாளரை முன்னிறுத்தினீங்க, எல்லாருமே பிரச்சாரம், எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அது ஏன் சார்? சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நாங்க இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மசில் பவரோட, மணி பவரோட, மெஷினரிய மிஸ்யூஸ் பண்ணும் அப்படின்னு நாங்க யோசிக்கலங்க. கொஞ்ச நாள் ஜனநாயக மரபுகள் மீது, மாண்புகள் மீது, விளிம்பியங்கள் மீது கொஞ்சமாவது நம்பிக்கையோடு இந்த அரசு செயல்படும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனால இந்த ஆட்சி ஒண்ணு கவலை போறது இல்ல. அதனால அவங்க ஓரளவு சுதந்திரமா, ஓரளவு நியாயமா, ஓரளவு சுதந்திரமா நியாயமா
தேர்தலை நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்து இறங்கினோம். சரி, பால் சுற்றுச்சு, அதனால பூனை வெளியில வந்துட்டோம். அவ்வளவுதான் விஷயம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு புரட்சி கவிதாசன்.